அவருடைய கிருபை என்று உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். கடந்த நாட்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ நெருக்கடி, மரண, ஆமென், ஸ்தோத்திரம், கண்ணிகள் நம்மை சூழ்ந்து கொண்ட போது, ஆமென், நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பணின கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவன் எத்தனை மாதம் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் சொல்லுங்க? அவன் 7 மாதம் அவருடைய கரங்களினாலே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம். சாலமன் சொல்றாரு, அவன் என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு, அவன் ஸ்தோத்திரம், வாக்கினால் சொன்னதை உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மோடு கூட வாக்கு பண்ணின ஆண்டவர், ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நாம் சேர்ந்து இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. சேர்ந்து பாடலாம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம்.
ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. சிங்காசனம் அசைந்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. சிங்காசனம் சிங்காசனம் அசைந்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவர், நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, தடுப்பவர் உம்மை தடுப்பவர் இல்லையே. உம்மை தடுப்பவர் இல்லையே, தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஓ தப்புவிக்க வல்லவர், தவறாமல் தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். கிருபை என்று உள்ளது, கிருபை என்று உள்ளது, அவர் தயவு என்று உள்ளது. கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவர் தயவு என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவர் தயவு என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது, அவர் தயவு என்று உள்ளது. அப்பா, ஆண்டவரே, உம்முடைய கிருபை உண்டென்று உள்ளதையா இயேசுவே. அவன் தானியேலை சிங்கக் கவியில ஆண்டவரே குற்றம் சாட்டப்பட்டவனாய் ஆண்டவரே தூக்கி எறியப்பட்ட பொழுது ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களுக்கு அவனை தப்புவித்தேன். ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஆமென் தோத்திரம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அக்கினி ஜுவாலியில 7 மடங்கு சூடாக்கப்பட்ட ஜுவாலியில் போட்ட பொழுது அக்கினிமயமான தேவதூதர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் நீர் உலாவி ஆமென் உடைய பிள்ளைகளை ஆமென் தப்புவித்தேன். ஆண்டவர் இயேசுவே ஸ்தோத்திரையா. ஆமென் எங்களையும் இந்நாட்களிலே தப்புவிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரையா. அல்லேலூயா ஸ்தோத்திரப்பா. ஆமென் உலகம் முழுவதிலும் ஆண்டவரே வைரஸுடைய தொட்டுகள் அதிகமாகலாம். ஆமென் தோத்திர ஆண்டவரே, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை மரண பரியந்தமும் நடத்துகிறையா. இயேசுவே நீர் யெகோவா ராஃபா. ஆமென் தோத்திரையா. ஆமென் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரின் மரண பயத்திற்கு என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொல்லுகிறது போல இயேசுவே என்று கூப்பிடலாமா? அல்லேலூயா. ஒருவேளை ஆமென் தோத்திரம் இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறதோ ஆமென் தோத்திரம் இந்த கலங்கி நிற்கிறீங்களே தோத்திரம் அவன் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர் யெகோவா ஈரே. அல்லேலூயா. அவர் உங்களை நடத்துகிற தெய்வம். ஆமென் தோத்திரம். அவர் உங்களை விடுவிக்கிற ஆண்டவர். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கையில வழிகாட்டுகிற தெய்வம், அவாந்தர வாழ்க்கையில ஆறுகளை உண்டாக்குற தெய்வம், தண்ணீர் தடாகங்களை உண்டாக்குற தெய்வம். ஆமென் ஸ்தோத்திரம். வறட்சியான நாட்களில உச்சிதமான கோதுமையினால திருப்தியாக்குற கர்த்தர் அவர். சோர்ந்து போகாதீங்க. ஆமென் தாவீது போல ஆமென் தோத்திரம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி ஆமென் என்னை விடுவித்தார். இயேசுவே கூப்பிடுங்களேன்.
இயேசுவே இந்த புதிய மாதத்துல ஆமென் தோத்திரம் ஐயா ஒரு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்களேன் ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல அப்பா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்துல புதிய தரிசனங்களை தாரும். ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல இந்த கிருபைகளை ஊற்றப்படட்டும் ஐயா. ஆமென் இந்த புதிய மாதத்துல தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் தடைகளையும் மாற்றி ஆமென் தோத்திரம் ஐயா ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு செய்யும். அல்லேலூயா. ஆமென் கலங்கி போய் நிற்கிற ஆண்டவரே குழப்பத்தோடு நிற்கிற சோர்ந்து போய் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக ஐயா. ஸ்தோத்திரம் தடைகளை மாற்றுகிற ஆண்டவர் ஆமென் எரிகோ கோட்டைகளை வீழ்த்தின தகப்பன் ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. இயேசுவே மீகாவில் சொல்லப்பட்டபடி ஆமென் தடைகளை மாற்றுகிற ஆண்டவர் எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறீர். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு முன்பதாய் கடந்து போங்க. குடும்பத்தை நடத்த ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் வேலைகளை செய்ய பிரயாணங்களை வாய்ப்பு பண்ணோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பான சூழ்நிலை ஆண்டவரை கர்த்தர் நடத்தபடியா எனக்கு கொடுக்கிறோம். தேவ கிருபை பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. வலதுகரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென் நம்பிக்கையா சொல்லுங்க. அல்லேலூயா. வடாந்தர வாழ்க்கையில் எங்களை வழிகாட்டுவீர் ஐயா. சொல்லுங்களா அவன் வலதுகரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வனாந்தர வாழ்க்கையில் எங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தி எங்களை சம்பாதித்திருக்கிறீங்கப்பா. ஆமென் ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. உங்களுடைய ரத்தம் எங்களை மீட்டுக் கொள்ள ஐயா. சொல்லுங்களேன் அவாந்தர பாதைகளில எங்களுக்கு தண்ணீரை உண்டாக்குவீர் ஐயா. சொல்லுங்க அவரை போல ஒரு தெய்வம் இல்ல. அவரை போல நம்மை நேசிக்கிறதற்கு, அவரை போல நம்மை நடத்துவதற்கு, நம்மை சொல்றோம் அவரை போல நம்மை அரவணைப்பதற்கு, ஆலோசனை தருவதற்கு, நெருக்கடியான சூழ்நிலைகளை தஞ்சமாய் இருப்பதற்கு, ஆபத்தான நேரங்களில அவன் நமக்கு நல்ல அடைக்கலமாகவும் கோட்டையுமாய் இருப்பதற்கு உலகத்துல யாருமே இல்லை. கரைகளை உயர்த்தி சொல்லுங்க உண்மை போல யாரும் இல்லாதது. அல்லேலூயா. சொல்லுங்க உண்மை போல யாரும் இல்லப்பா. ஆமென். அல்லேலூயா. உம்மை போல யார் இல்லை தகப்பனே. இயேசுவே. அல்லேலூயா. உம்மை போல் தெய்வமில்லை இந்த உலகிலே இல்லை. உம்மை போல் ஆராதிப்பேன்.
இரக்கங்களுக்கு அளவில்ல, உடைய தயவுக்கு ஆமென் ஸ்தோத்திரங்க. அல்லேலூயா. முடிவில்ல ராஜா. சொல்லுங்க, ரெண்டு கரங்களை முடிந்தா உயர்த்தி பிடித்து சொல்லுங்க, ஆண்டவரே உடைய இரக்கங்களுக்கு முடிவில்ல தகப்பனே, ஆண்டவரே உடைய அன்புக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எல்லை இல்ல ஆண்டவரே, எல்லை இல்லாத உடைய அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுங்க. அது உங்க கரத்துல நான் தருகிறேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க கரத்துல எங்களை தருகிறோம் ராஜா. இயேசுப்பா, இதுங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமென் தோத்திரம் ஐயா. எங்களை உடைத்து உருவாக்குங்க. இந்த லாக்டவுன் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் லாக்டவுன் தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் தோத்திரம். ஏத்துல ஆண்டவரே இருந்த யோசேப்பின் மூலமாய் அகில உலகத்தையும் போஷித்த தெய்வம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உலகமெங்கிலும் பஞ்சம் வந்த பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோசேப்போடு இருந்து யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் தந்து அதுக்குரியதான அர்த்தங்களையும் கண்டறிய இயேசுவே நீர் உதவி செய்து வரக்கூடியதான பஞ்சத்திற்கு அவனை விலக்கி தப்புவித்து அந்த தேசத்தையும் தன்னோடு இருந்த ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற பண்ணினது போல உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வாழ்வதற்குண்டான ஆதரங்களையும் தந்து நடத்தும்படி நம்ம ஜெபம் ஐயா. ஆமென் தோத்திரம் ஐயா. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிலிருந்து அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துறாமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் ஆண்டவரே இப்படிப்பட்டதான நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நீர் மேக ஸ்தம்பமாய் இருந்து ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து நீர் எங்களை நடத்து போகிறீரையா. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பிள்ளைகளை பொழுது ஆண்டவரே ஒருவேளை மரண
மரண பயங்களோ உலகத்துல வாழக்கூடியதான அச்சங்களோ இருந்தா இயேசுவின் நாமத்துல மாறட்டும். நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாற்றும். வேலை செய்வதற்கு விளந்தாலும் பிள்ளைகள் பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இயேசுவே நாங்கள் எல்லாம் தகப்பனே, எங்களை நடத்துகிற ஆண்டவர் ஆமே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே நீர் யெகோவா ஈரே என்று சொல்லுங்களேன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீர் யெகோவா ஈரே. ஆண்டவர் நீர் எங்களை நடத்துவீரையா. இதுவரையில நடத்தி நீர் இன்னும் எங்களை நடத்தி சொல்வீரப்பா. விசேஷமான காலைகளில அமை கர்த்தருடைய சன்னிதானத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அம்மே தூத்தரை அப்படியே வலது கரத்தை உயர்த்தி பிடித்து அம்மே சொல்ற வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அம்மே எங்களை பிளஸ் பண்ணுங்க. தலைமையில கையை வச்சு சொல்லுங்களேன், தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, இந்த புதிய மாதத்துல என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்தா அம்மே உங்க பிள்ளைகளுடைய தலைமையில கையை வச்சு ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்க கணவனா இருந்தா இல்ல உங்க மனைவி பிள்ளைகளோடு இருந்தீங்கன்னா ஆண்டவரே உங்க தலைமையில கையை வச்சு வலது கரத்தை வைத்து ஆண்டவரே இப்படி பிள்ளைகளா இருக்கிற உரிமையா சொல்லுங்க, அப்பா அந்த உங்க பிள்ளையா இருக்கிற எங்களை ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. சோதரம் ஐயா, வனாந்தர பாதையில் எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க சொல்லுங்க. பகலில மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் நம்முடைய ஜனங்களை நடத்தின தெய்வம் எங்களை இந்த மாதத்துல அப்படியா எங்களை நடத்துங்க சொல்லுங்களேன். அப்படியா எங்களை நடத்துங்க ராஜா சொல்லுங்க. அப்படியா எங்களை நடத்துங்க ராஜா, அப்படியா எங்களை நடத்துங்க. அவன் தோத்திரங்கள் வெட்கப்பட்டு போகாதபடியா கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான வாசனைகளை இந்த மாதம் முழுவதும் திறந்து ஆண்டவர் எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆமென் தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. தேவ பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதுமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கத்தக்க, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்க தலைகளை இந்த பூமியில கர்த்தர் உயர்த்தி வைப்பா. ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே பட்டணத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த கொள்ளை வியாதி ஆண்டவரே இந்த மாதத்தோட முடிந்து போகட்டும். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே வேலையில்லாத திண்டாட்டம் ஆண்டவரே பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, பொருளாதாரத்துல நஷ்டீடுகள் ஆண்டவரே இதெல்லாம் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த புதிய மாதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாய் அமைய கர்த்தரை உதவி செய்ய எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆராதனை இருக்கிற உடைய பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிறைத்து உடைய வல்லமையினால் பலப்படுத்தி குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானம் தந்து இந்த மாதம் முழுவதும் சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் தேவ கிருபையிலான பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் அவங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தை வையும், ஆசீர்வதிக்கும், பொறுப்படும், சகாயம் செய்யும், காத்துக்கொள்ளும். தேவ கிருபை கூட இருந்து அற்புதம் செய்யட்டும். சகல துதி கன மகிமை மேன்மை புகழலாம் ஒருவருக்கு மாத்திரம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாமே சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல 851வது பக்கம் இருக்கிறதான ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நம் சபையாராய் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பாருங்க, மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். கரங்களை உயர்த்தராம சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்து மேல அவன் கையை வச்சு கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்துல அவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அவன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான விலையேறு பெற்ற வாக்கு தத்தம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் முடிந்தா கண்களை மூடி அந்த வசனங்கள் மேல கையை வைத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல இப்படிப்பட்ட நல்ல வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அவன் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே இந்த புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிருபைகளுக்குள்ளாய் கர்த்தர் எங்களை நடத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீங்களே. அவன் இருதயத்தின் ஆழங்களை திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி எங்களோடு கூட வாக்கு பண்ணுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அதில் ஒரு சில நிமிடங்கள் இதை நாங்கள் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். பிரச்சனத்தின் ஆளுங்களை நிரப்போம். நம்முடைய ஆண்டவரே வார்த்தைகள் எங்களுக்கு மத்தியில் கடந்து வரட்டும். ஆண்டவரே இந்த வசனங்களில் இருக்கிறதான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு ஆலோசனை தாரோம். கர்த்தருடைய கரங்களோடு இருக்கட்டும். அற்புதம் செய்து காத்து நடத்தும். தேவ கிருபைகள் சூழ்ந்து ஆண்டவரே எங்களை காத்துக்குள்ள உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். அதில் துதி கனமகிமை மேன்மை புகழலாம் ஒருவருக்கு மாத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. God bless you.
கர்த்தர் இந்த புதிய மாதத்துல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க குடும்பங்களில் முழுவதுமாய் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க திருப்பமாய் வாசிங்கள். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். மறுபடியும் வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அவன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று அவன் நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைபெறுகிறார். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் தரப்போகிறார், ஒளிப்பிடத்தில் இருக்கிறதான புதையல்களை தரப்போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஆமென் நம் அனைவரும் அறிந்ததே. அவன் இருந்த போதிலும் ஒரு விசை கூடாதே உங்களுக்கு நினைப்பூட்ட நான் ஆசைப்படுகிறேன். கவனிங்கள், இந்த வசனம் நீங்கள் முதலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைவெட்டுகளை அவிழ்க்க முடிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க அமைச்சோருக்கவும் வாசல்களை கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கரைகளை உயர்த்த நாம சொல்லுங்க. அவன் சொல்ற கவனிங்கள். அவன் தோத்திரம் இந்த கோரேசு அவன் தோத்திரம் மேதிய பெர்ஷிய காலத்துல அவன் சொல்றான் பெர்ஷியரின் ராஜாவாக அவன் இந்த கோரேசு காணப்பட்டான். இந்த கோரேசு புறஜாதியானுடைய அவன் ராஜா. அவன் இவன் ஆண்டவரை முன்ன பின்ன அறிந்ததில்லை. அவன் ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் தோத்திரம் அந்த அவன் 2வது வசனத்துல இருந்து 3வது வசனம் வரைக்கும் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னாங்க. வாசிங்க 3வது வசனத்தை கவனிங்கள். அவன் கோரேசு புறஜாதியானுடைய ராஜாவாய் இருந்த போதிலும் அவன் ஸ்தோத்திரம் கவனிங்கள். இந்த 3வது வசனத்துல நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்று சொல்கிறார். கரங்களை உயர்த்தர் என்று சொல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ நானே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை என்ன செய்ய போறனா ஆமென் உடைத்து இரும்பு தாழ்பாள்களை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ராமன் சொல்லுங்களேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் 28வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தையும் ஆமென் யோசுவாவின் புஸ்தகம் நீங்கள் 6வது அதிகாரம் ஆமென் 19வது வசனம் துவங்கி 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம். வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் பொக்கிஷ சாலையை உண்டாக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் எகிப்து தேசங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு நிறைய நடத்தி கொண்டு ஆமென் செல்லும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நன்றாய் கவனிங்கள். ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் எரிகோ கோட்டைகளை வீழ்த்தி அங்க இருக்கிறதான நீங்கள் அந்த யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் ஆமென் 19வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வாசிங்கள். யோசுவா 6வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 19வது வசனம் துவங்கி 22வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பாருங்க, சகல எரிகோ கோட்டைகளை ஆமென் ஸ்தோத்திரம் புறஜாதிகளை ஆண்டவர் ஆமென் தன்னுடைய இஸ்ரவேலுடைய கரங்களிலே தந்து அவன் புறஜாதியார் கொண்டான பொக்கிஷங்களை வெள்ளிகளை பொன்னுகளை எறும்பு பாத்திரங்களை அவன் தேவனுடைய பொக்கிஷ சாலைகளை சேர்க்கும்படி கர்த்தர்களை கற்பித்தார். வாசிங்க. பாருங்க, சகல வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரமும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். பாருங்க, கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில் அதை சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் அவருக்கு போதித்து வைத்திருந்தார். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும்.
1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் அதை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆமென் நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீடுகளில் நீங்கள் அதை தனியாய் ஆமென் தனிப்பட்ட நேரங்களில் அதை நீங்கள் தியானித்து அதில் இருக்கிற சத்தியங்களை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அறிந்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள நான் அன்பாய் வேண்டுகிறேன். கவனிங்கள், ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கோரேசு புறஜாதியானுடைய ஒரு ராஜா, பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ராஜா, ஆண்டவரை பற்றி அறியாத ஆமென் தோத்திர ஒரு ஆமென் தோத்திர மகன் தான் அவன். ஆமென் ஸ்தோத்திரம். தான் ஆண்டவரை அறியாதிருந்த பொழுது ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்டதான ஆமென் தேவனுடைய தாசன் தான் இந்த கோரேசு. கரைகளை உயர்த்துறாம சொல்லுங்க. ஆமென். அன்பு தேவஜனமே, இந்த காலை வேளையில ஆமென் ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் யூத குலத்திலிருந்து பிறந்து வரவில்லை. ஆனால் புறஜாதிகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் ஆமென் தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டு ஆமென் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமன்களை மாற்றி அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திற்கு நராய் கத்திரமை நடத்தினா. கரங்களை உயர்த்தி விடாமன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். புறஜாதியாய் இருந்த என்னை ஆண்டவருடைய ரத்தத்தினால கிருபாசனத்தின் அண்டையிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து ஆமென் ஸ்தோத்திரம் அவர் தான் தேவனாய் கர்த்தர் என்று அறியும்படிக்கு கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் இவ்வளவு நாட்களாய் செய்யாத ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் அதிசயமான அற்புதமான காரியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை பாருங்க. ஆமென் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் இருக்கிற ஆமென் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயத்துக்குள்ளாய் இருக்கிற பொக்கிஷங்களில் இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் வெள்ளியும் பொன்னையும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனாய் கர்த்தர் கோரேசின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க முதலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா பாருங்க, நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை ஆமென் கீழ்ப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். யாருக்கு தெரியுங்களா அந்த பொக்கிஷம் கிடைக்கும்? நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். யாருக்கு கிடைக்கணும்னா ஆமென் ஸ்தோத்திரம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களில ஆண்டவரே ஸ்தோத்திரம் தன் வசமாய் கர்த்தர் ஒப்புவிப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கோரேசை ஆமென் தேவனாய் கர்த்தர் ஆமென் அபிஷேகம் பண்ணி ஜாதிகளை அவனுக்கு கீழாக கீழ்ப்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தந்தா. இந்த புதிய மாதத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம் புறஜாதியான கோரேசு தெரிந்து கொண்டது போல நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது போல இந்த புதிய மாதத்துல ஜாதிகளை நமக்கு கீழாக கீழ்ப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு அபிஷேக தைலத்தை உங்க தலையின் மேல ஆமென் ஸ்தோத்திரம் உடைத்து ஊத்த போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆரோன் தலையில ஆமென் ஸ்தோத்திரம் தைல குப்பியை உடைத்து ஊத்தின உடனே தலைகளில அது வளைந்து தாடிகளில வளைந்து ஆமென் ஸ்தோத்திரம் உடம்பு முழுவதும் அதை நனைந்து ஓடிச்சு என்று பார்க்கிறோம். ஆமென். புதிய ஏற்பாட்டு காலங்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பலத்தினால நம்மை நிரப்பி ஆமென் ஸ்தோத்திரம் சகல கோத்திரத்தாருக்கு மத்தியில நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளாய் நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். விண்ணப்பங்களுக்காக உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்துல நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். ஆமென். அபிஷேகத்துக்காய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் அபிஷேகத்தினால் நிரம்ப நிரம்ப ஆமென் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எதிராளிகளை கர்த்தர் தாழ்த்துவா. ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை முறை நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஆமென் எவ்வளவோ முறை திட்டம் பண்ணி ஆமென் காரியத்தை நடப்பிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணினாலும் பிசாசு ஏதாவது விதத்துல ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிறானே, அந்த போராட்டத்தை இந்த மாதத்துல கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படுத்த போகிறார். அதற்கு மேலாக நீங்கள் எழும்ப போறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிசாசை மேற்கொள்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். கரைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்துதான் வாசிக்கும் போது ராஜாக்களின் கட்டுகளை ஆமென் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாய் வாசல்கள் திறக்கப்பட ஆமென் தேவ பிள்ளைகளே ஆமென் பூமியில இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜீவிதத்துல காணப்படுகிற ஆசீர்வாதத்தை ஆமென் தடை பண்ணி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்துல ஆமென் நீங்க உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு கிடந்ததான எல்லா ஆசீர்வாதமான வாசல்களை உங்களுக்கு முன்பதாய் அவர் திறந்து விட போகிறார். கடைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து
ஆமென் தோத்திரம். பாருங்க, அவனுக்கு சொல்லுகிறதாவது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. ஆமென் தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் உனக்கு, 2வது வசனம் பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் இந்த பூமியில வரக்கூடியதான ராஜ்யத்துல உண்டான தடைகள் நின்று கர்த்தர் நம்மை விடுதலையாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, பிசாசு தடை பண்ணினாலும் உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகள்லாம் இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் அபிஷேகத்துல மாத்திரம் நிரம்பி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போய் அவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா கோணலான பாதைகளை செவையாய் மாற்றி இந்த மாதம் முழுவதும் கரங்களை பிடித்து நடத்த போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் தோத்திரம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை உடைத்து அங்க இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய ஜனமே, ஆமென், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, கர்த்தரால் முத்திரை போடப்பட்டவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே, இந்த மாதத்துடைய உன்னுடைய ஜெப நிலைமை மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பும் போது அந்த பரலோகத்தினுடைய ரகசியங்களை நீங்கள் ஆமென் அறிந்து கொள்ள உங்கள் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து விட போகிறார். ஆவிக்குரிய சிந்தைகளை கர்த்தர் திறந்து விட போகிறார். ஆமென். வரக்கூடிய நாட்களில் என்னென்ன காரியங்கள் இந்த பூமியிலே சம்பவிக்கும் என்கிறதான காரியத்தை நீங்கள் ரகசியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை மண்டலங்களை இந்த மாதத்தில் திறக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கள் ஜனங்களை ஆளாதபடி ஆமென் கர்த்தரே இந்த மாதத்துல கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் தோத்திரம். நம்ம இவ்வளவு நாளா தேவனுடைய ஆலயத்துல ஆராதித்தோம். இந்த மாதத்துல நம்மோடு கூட நேரடியாக அவர் இடைப்பட்டு ஆமென் நம் மூலியமாக ஆமென் ஸ்தோத்திரம் தேசத்தில் இருக்கிறதான சிறையிருப்புகளை ஆண்டவர் திருப்ப போகிறார். இந்த கோரேசை கொண்டுதான் ஆமென் தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பும் போது தேவனுடைய பொக்கிஷசாலையிலிருந்து அவர் ரகசியங்களை அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, உங்களை அவர் வல்லமையினால நிரப்பி ஆமென் இஸ்ரவேல் சிறையிருப்பாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அவர் திருப்புகிற ஒரு காலத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல பாருங்க, புறஜாதிகளா இருக்கிற கர்த்தரை பற்றி அறியாத ஜனங்களை கர்த்தர் தொட போகிறார். அவர்கள் மூலியமா தான் இந்த பூமியில எங்கிலும் ஆமென் சிறையிருப்பாய் இருக்கிற அனுபவங்களை கர்த்தர் மாற்றி கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த ஆமென் கோரேசை கொண்டுதான் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பித்து ஆமென் ஸ்தோத்திரம் பாருங்க அலங்கங்கள் எல்லாம் கட்டி புதுப்பித்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆலயங்களை கட்ட இந்த கோரேசு உதவி செய்தான். அவனை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஆமென், இவ்வளவு நாட்களாய் தேவனுடைய சபைகளில அமர்ந்து உண்மையாய் ஆராதித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மகளே, மகனே, நான் உன்னை கொண்டுதான் என்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நான் ஸ்தாபிக்க போகிறேன் என்று சொல்லி ஆமென். இதோ ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடைபெற்ற அந்த எழுப்புதலுக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். மாறி ஆமென் மாறியும் ஆமென் தோத்திரம் மழை இந்த பூமியின் மீது அவன் எங்கிலும் பொழிய போகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். முந்தின ஆலயத்தை பார்க்கலாம். இந்த பிந்தி இருக்கிற இந்த நாட்களில் இருக்கிற ஆலயத்தினுடைய மகிமை என்னவா இருக்குமா? பெரிதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். பிந்தின ஆலயமா இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்தி மிக பெரிதான ஒரு எழுப்புதலை இந்த தேசத்துல கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எங்கள் ஜோமனா விளைவினர்கள் நடப்பாங்க, சுகமாகும். ஆமென் தோத்திரம். அது மாத்திரமல்ல, உங்களை கொண்டுதான் ஆமென் உங்களுடைய நாவின் வார்த்தைகளை கொண்டுதான் ஆமென் அநேக ஜனங்களுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பலவீனர்கள் பலனாய் மாற போகிறாங்க. முடவர்கள் சப்பான்கள் எல்லாம் நடக்க போகிறாங்க. ஏன் நீங்கள் மரித்தவர்கள் கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உயிரோடு கூட எழுப்புகிற உயிர்த்தெழுதலின் ஆவினாலங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அதற்காக தான் கர்த்தர் இந்த மாதத்தை ஆமென் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு நேராய் அனுப்பி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் வெளிப்படத்தில் இருக்கிற புதைகளையும் உங்களுக்கு அவர் தர வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் முதலாவது கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால நிரப்பும்படி தேவ சன்னிதானத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரங்களில் நம்மோடு கூட ஈடுபடுகிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த அபிஷேகத்திற்கு தண்ணீரே ஆமென் இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அபிஷேகம் உங்களை அது நடத்த போகிறது.
போகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த பூமியின் மீது இருக்கிறதான சிறையிருப்பாய் இருக்கிறதான ஜனங்களை சிறையிருப்புகள் என்று திருப்ப கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒருவேளை அந்த சிறையிருப்பு கடன் பிரச்சனையா இருக்கலாம், கந்து வட்டிகளா இருக்கலாம், ஆமென் ஒருவேளை பாவத்திலிருந்து மேற்கொள்ளப்படையா இருக்கலாம், ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் எவ்வளவுதான் சம்பாதித்து பார்த்தாலும் அதுல ஒரு விடுதலை இல்லாம பொருளாதாரத்துல முடங்கின ஒரு நிலைமைகளில் இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். எப்பேற்பட்ட சிறையிருப்புகள் என்றாலும் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஸ்தோத்திரம். அபிஷேகத்துக்கு அதிகமாய் இடம் கொடுங்க. அல்லேலூயா. அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்க சாமுவேலோடு கூட தேவனாய் கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் வரக்கூடிய நாட்களில ஆமென் இன்ன காரியங்கள் ஆமென் நடக்கும் என்பதை ரகசியங்களை ஆமென் ஸ்தோத்திரம் அவன் வெளிப்படுத்துறது போல கர்த்தர் உங்களுக்கும் வெளிப்படுத்துவா. வரக்கூடிய ஆமென் நாட்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களை கரங்களில் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுக்காக வல்லமையாய் பயன்படுத்த போகிறது உங்களுடைய ஜெப நேரங்களில் அபிஷேகத்துக்கு தனிலே இடம் கொடுக்கிறதில் இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம் நேரம் இல்லாதபடினால ஆமென் இந்த பிரசங்கத்தை இதோட ஆமென் ஸ்தோத்திரம் முடிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். மறுபடியும் இது குறித்துதான ஆழமான காரியங்களை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வேளைகளில ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆராதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இதுல இருக்கிறதான ஆழமான சத்தியங்களை அறிந்து கர்த்தருடைய ஆமென் நாமத்திற்கு மகிமையாக எழுப்பி நாம் பிரகாசிக்க போகிறோம். ஆகவே கண்களை மூடி ஆமென் ஸ்தோத்திரம் கவனிங்கள். கோரேசு புறஜாதியானுடைய ஒரு ராஜா. கோரேசு தேவனை அறிந்து கொள்ளாதவன். ஆமென் ஸ்தோத்திரம். அவனை ஆண்டவர் தேடி வந்தார், அவனை தெரிந்தெடுத்தார், அவனை அபிஷேகித்தார், அவனை ஜாதிகளுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவனும் பூட்டாதபடி ஆமென் அவனுக்கு வழிகளை கர்த்தர் திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் அவனை பிடித்து ஆமென் ஸ்தோத்திரம் அவனை இதே பட்டணத்துல ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பெருசிய அந்த சாம்ராஜ்யத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அவனை கொண்டுதான் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பினார். அவனை கொண்டுதான் ஆலயங்களை கர்த்தர் புதுப்பித்தார், கட்டினார். ஆமென் அன்பு தேவ ஜனமே ஆமென் ஸ்தோத்திரம். உன்னை அவர் ஆமென் புறஜாதியாய் இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஆமென் ஸ்தோத்திரம். புறஜாதியாய் இருந்த நம்மை கர்த்தர் அபிஷேகித்தார். அவருடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலையும் லாக்டவுன் தான் ஜெபம் பண்ணுவதற்கு அநேக வேலைகளையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். இந்த நேரங்களை எல்லாம் நாம் பிரயோஜனப்படுத்தி ஆண்டுடைய அபிஷேகத்திற்காக நாம் காத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த அபிஷேகம் அநேகரை மேற்கொள்கிறதாய் காணப்படும். ராஜிகளுக்கு மேலாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய ஆமென் அபிஷேகத்தை கொண்டுதான் ஆமென் ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். ஆமென் சிறைப்பட்டு கிடக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் எத்தனையோ ஜனங்களை பாருங்க. 138 கோடி ஜனங்கள் தேசத்துல இருக்கிறாங்க. இன்னும் ரட்சிப்பு இல்லாம ஆமென் குடும்பத்துல பாவத்தை விட்டு மேற்கொள்ள முடியாம ஆமென் பொருளாதாரத்தில் இருக்கிறதான குறைவுகளோடு கடன் பிரச்சனைகளோடு சில சூசைட் பண்ணி மறுத்திருக்கிறாங்க. காதலின் ஆவி, எல்லா விதமான ஆக்சிடென்ட் ஆவி, இப்படிப்பட்டதான இருக்கிற எல்லா சாத்தானுடைய ஆமென் ஸ்தோத்திரம் போராட்டங்களை கர்த்தர் ஜனங்களுடைய ஆமென் வாழ்க்கையிலிருந்து ஆமென் முற்றிலுமாய் சங்கரித்து போடும்படி கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவரிடத்துல இருக்கிறதான ரகசியங்களை கர்த்தர் நீங்க அறிந்து கொள்ள போகிறீங்க. உங்க ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் இந்த மாதத்துல திறக்க போகிறார். ஆமென் எல்லாம் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாமுவேலுக்கு அவன் ஏலிக்கு வெளிப்படுத்தாத காரியங்களை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினா. ஏன்னா ஆமென் அவன் அந்த ஆலயத்துடைய ஆமென் விளக்குக்கு எண்ணெய் வார்க்கிறவனாய் ஆமென் அலைந்து போகாதபடி ஆமென் பாதுகாக்கிறவனாய் ஆலயத்தில் அவன் காணப்பட்டான். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில எங்கள் அபிஷேகத்தை காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னா இந்த மாதத்துல தேவனுடைய பொக்கிஷசாலையில் இருக்கிற ரகசியங்களை கண்டறியத்தக்க ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஆமென் தன் வலது கரத்தினாலே தூக்கி எடுத்து அநேக ஜனங்களுக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். உங்களை கொண்டுதான் தேவ சபையை கட்ட போகிறார். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடைபெற்ற அதே அற்புதங்கள் உங்கள் மூலியமா நடக்க போகிறது. வரக்கூடிய நாட்களில் ஆமென் எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துவா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் மீது அவர் கரம் வருகிறது. உங்கள் வீடுகள் மீது உங்களுடைய கரங்கள் வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். மகளே நீ எனக்கு ஒரு கலங்கர விளக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். மகனே நீதான் எனக்கு கலங்கர விளக்கு. ஆமென் இந்த வெளிச்ச அன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆமென் கடந்து வர நான் உதவி செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்லுங்க, உங்க கரத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன், உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களை பொறுப்படுத்து நடத்துங்க, சகாயம் செய்ய, காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆளுக ஒரு பிரச்சனம் ஒரு கரம் எங்க மத்தியில தங்கியிருந்து பலத்த அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஐயா ஆமென் பிள்ளைகளுடைய கரங்களை பிடிங்க.
ஆமென். கோல நாடுகளை சபைப்படுத்துங்க. தடைப்பட்ட எல்லா காரியங்களும் தடைகளை உடைக்க ஆண்டவரே சோத்திரம். மீகாவில் சொல்லப்பட்டபடி தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நேராக கடந்து போங்க. வருமானங்களில, வேலைகளில, பிசினஸ்ல, ஆமென், எதிர்காலங்களை, குடும்ப காரியங்கள், ஆமென், திருமண காரியங்கள், இயேசுவே ஸ்தோத்திரம். பிள்ளை பேரா இருக்கிறதான பிள்ளைகள் எல்லாம் அதை பாதுகாத்து நடத்தி அபிஷேகித்து வல்லமிக்குள்ளாய் ஆண்டவரே முத்திரை தரிப்பித்து ஆண்டவருடைய ரத்தத்தினால் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு குறைவராத பிடிபடி பிள்ளைகளை ஆண்டவரை நடத்தும், சகாயம் செய்யும், காத்துக்கொள்ளும். தேவனுடைய ஆளுக பிரச்சனம் காரம் எங்களோடு கூட இருந்து அற்புதம் செய்யட்டும். சகல துதி, கனமகிமை, மேன்மை, புகழெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு வருவாது. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வீடுகளெங்கிலும் இந்த காலவேளையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுவரையிலும் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார். நம்ம அவர் ஏகோவா ஈரே மறந்துடாதீங்க. அவன் ஸ்தோத்திரம். அவரை நம்பி இருங்க. அவன் ஜெபத்தோடு இருங்க. வேதத்துக்கு இடம் கொடுங்க, அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. சீக்கிரமாய் ஆண்டவர் மத்திய ஆயத்தில் வருவதற்குள்ளாக மிகப்பெரிய எழுப்புதலை நம்மை கொண்டு தேசத்துல நடப்பித்து அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்ள போகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.